அன்பு நண்பர்களே, உங்களுக்கு இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல போறேன். என்னடா இது திடீர்னு கதை சொல்றேன்னு பாக்குறீங்களா? இந்த கதையோட முடிவுல ஒரு கேள்வி கேட்க போறேன். அதுக்கு நீங்க சரியான பதில் சொல்லணும். சரி, கதைக்கு போலாமா? தாமஸ் ஆல்வா எடிசன் என்பவர் புகழ்பெற்ற அறிவியல் அறிஞர். இவர் பல முறை தோல்வி கண்டு பெரும் முயற்சிக்கு பின்னரே மின்விளக்க கண்டுபிடிச்சார். நண்பர்களுக்கும் அறிவியல் அறிஞர்களுக்கும் தன்னோட கண்டுபிடிப்பை செஞ்சு காட்ட எடிசன் விரும்பினார். அதுக்காக நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செஞ்சு எல்லாரையும் வரவழைச்சார். அவரோட ஆய்வகத்தின் மேல் தளத்துல தான் இதுக்கான கூட்டம் நடைபெற்றது. எடிசன் தம் உதவியாளரை அழைச்சி தன்னுடைய கடின உழைப்பால கண்டுபிடிச்ச மின்விளக்க மேல் தளத்துக்கு கொண்டு வர சொன்னார். உதவியாளர் அதை கொண்டு வரும்போது திடீர்னு கை தவறி விழுந்தது. சற்றும் மனம் கலங்காத எடிசன் உடனே இன்னொரு மின்விளக்க உருவாக்கினார். அத மீண்டும் அதே உதவியாளரிடமே கொடுத்து மேல எடுத்துட்டு வர சொன்னார். அதுக்கு எடிசன் சில பேர் கடின உழைப்பால கண்டறிந்த மின்விளக்க கீழே போட்டு உடைச்சவர்கிட்டயே மீண்டும் அந்த வேலையை கொடுக்கறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு எடிசன், உடைஞ்ச பொருளை மீண்டும் உருவாக்க என்னால முடிஞ்சது, ஆனா உதவியாளரின் மனசை காயப்படுத்திட்டா அதை என்னால சரி செஞ்சு கொடுக்க முடியுமா? அது மட்டும் இல்லாம மீண்டும் அதே வேலைய அவர்கிட்டயே கொடுக்கும் போதுதான் தம்முடைய பொறுப்பை உணர்ந்து கவனமுடன் வேலை செய்வார். அதனாலதான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொன்னார். எடிசனுக்கு வெற்றியை பெற்று தந்த பொறுமை குணத்தை அப்பதான் மத்தவங்க முழுமையா புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, இப்போ கேள்வி நேரம். நான் முன்னவே சொன்னேன்ல கேள்வி கேட்பேன்னு. இந்த கதைக்கு பொருத்தமான ஒரு திருக்குறள் இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கண்டுபிடிக்க முடியலையா? சரி, நானே சொல்றேன். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். இது அதிகாரம் 16 பொறையுடைமையில வர 154வது திருக்குறள். இதனுடைய விளக்கம் என்னன்னா, நிறைவுடையவராக இருக்கும் தன்மை தம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும். அதாவது பொறுமையின் உறைவிடமாக இருப்பவரைத்தான் நிறைவான மனிதர் என்று உலகம் புகழும். சரி, இன்னொரு திருக்குறள் கதையில பார்ப்போமா?